என்று தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் அந்த தார்காவள்ளியும் சாட்சாதி சிவபெருமாளையே எண்ணி அந்த தார்காபுரத்துல தனக்கு தாட்சாகினியாக வந்து பிறக்க வேண்டும் என்று பார்வதியா பிறக்கணுமா தர்க்கராஜனும் தார்காவள்ளியுமாக ஆமையா 12 ஆண்டு காலம் ஏன் இன்னும் பகவான் அவள் தவத்தை பார்க்கவில்லை யாருட்டு பார்க்கலையே சுவாமி இறைவன் நாமத்தையே உச்சரித்தார்கள் ஆமையா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஈஸ்வரனே ஈஸ்வரனே சொல்லு ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஓடு அரகரா சிவ சிவாளா மலைநாதா எல் உண்ணாமலை பாதகா இறையளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா என்ன குற்றம் என்ன குற்றம் பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ அவடி தவம் இருந்து வர போது தர்க்கராஜன் தவம் அதுதான் அது கைலாசம் நடுங்குதையா பார்த்தாள பார்வதியா பகவானுடைய இடம் அதில ஆண்டவா பகவானே ஆண்டவா ஆதிசக்தி வார்த்தைகளும் சாமி பரமேஸ்வரா ஆடாத கைலாசம் ஆடுது அசையாத கைலாசம் அசைந்து கொண்டிருக்கிறது நகலாத கைலாசம் நடுங்குது சுவாமி இந்த கைலை மலையே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு அந்த தர்க்கராஜா அம்மா பார்வதி பராசக்தி தார்காபுரத்திலே அரசாண்டு வரக்கூடிய தட்சன் தர்க்கமராஜன் தார்காவள்ளிக்கு பிள்ளை இல்லாமல் உன்னை மகளாக அடைய வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். அது தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் என்னை மகளாக பெற வேண்டும் என்று தவம் இருக்கும் அவர்களுக்கு தாங்கள் பிள்ளை வரம் கொடுத்தால் என்ன? தன் புத்திராகி அவங்களை கொடுத்தால பிள்ளையே இல்லாமல் நீ மகளாக வேண்டும் என்று கேட்டால் நான் பிறக்க சொல்லலாம். ஆமா, ஆனா தட்சன் தவம் இருப்பது எதற்காக தெரியுமா? எதுக்காக? தட்சனுக்கு 27 பிள்ளைகளையும் ஆமா சந்திர பகவான் மனமுடித்து மாலை விட்டு கொடுத்து கார்த்திகை ரோகிணியோடு கூடி வாழ்ந்து கொண்டு ஆமா மீதி இருக்கும் 25 பிள்ளைகளை வாளாவட்டி ஆக்கின தட்சனுக்கு தர்க்கராஜன் சாபம் கொடுத்தார், தேய்ந்து போக வேண்டும் என்று.
நான் வளர வேணும் என்று வரம் கொடுத்தேன். ஐயா அதற்காகவே என்னை மருமகனாக அடையணும், உன்னை மகளாக அடைய வேணும் என்று தவம் இருந்து வருகிறான். அந்த தர்க்கராஜாவும் இந்த அருகாவல்லியும் அவனுக்கு நான் பிள்ளை வரம் கொடுத்தா அம்மா பிள்ளை மோசம் வந்து சேரும் பார்வதி. அம்மா பார்வதி அவன் பார்வதி சற்று யோசித்து பார்த்தா. என்ன உலகத்தையே ஆ, ஆளக்கூடிய இறைவனை எரிக்க என்னும் தட்சனை நாம் அழிக்க வேண்டும். அழிக்கணுமா என்னை மகளாக அடைய வேண்டும் என்று எண்ணும் அவனுக்கு அம்மையா நானே பிள்ளையாக பிறந்து அந்த தர்க்கராஜாவுக்கு தட்சன் ஆணவ மகம்பாதத்தை அழிக்கணும் ஒழிக்கணுமானா நான் தான் மகளாக பிறக்கணும். ஓ நான் தான் பிள்ளையா பிறக்க போறேன். நாம் இறைவனை எரிக்கும் இவனை நாம் எரித்து பார்க்க வேண்டும் அம்மையா என்ற ஆதிபராசக்தி மனதிலே ஒரு எண்ணத்தை கொண்டு நாளான நாளையில சுவாமி பகவானே பரம்பொருளே ஆண்டவா உங்களை மருமகனாக என்னை மகளாக அடைய வேண்டும் என்று தவம் இருக்கும் இவனுக்கு அந்த தர்க்கராஜாவுக்கு உங்களை எரிக்க வேண்டும் என்று எண்ணும் தட்சனை நான் அழிக்க வேண்டும். அழிக்கணும் அழிக்கணும். அதற்காகவே நானே சென்று பிள்ளையாக பிறக்க வேண்டும். அம்மையா ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும் வார்த்தைகளோ அதனதற்க ராஜம் மன்னா ராஜமல்ல தார்காவள்ளி பெண்கோடிக்கு பெண்கோடிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். என்னை போல் பெண்ணல்லவோ இருக்காள அருந்தவன் தான் அவன் தவத்துக்கு மனம் இறங்கி குழந்தை கொடுக்க வேணும். பெண்ணுக்கு மனம் இறங்கி மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். கொடுக்கணுமா அவ என்னை போல் பெண்ணல்லவோ இருக்காளே அருந்தவோ அவத்துக்கு மனம் இறங்கி அவ குழந்தை கொடுக்க வேணும். தற்கனுக்கு ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவை அது சொல்வா ஏடி அம்மா பார்வதியா ஏந்தும் பிள்ளை அது அனுமாலா கொடுத்தோமானா நம்மளுக்கு இடைஞ்சல் வந்து யாரும் மயந்து சேரும் அம்மா தட்சனுக்கு கொடுத்தோமானா போடு 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 அம்மா பிள்ளை வரம் கொடுத்தமானா பிள்ளை மோசம் மதலை வரம் கொடுத்தமா மனக்கவலை வந்து சேரும். என்னால முடியாத அம்மா ஈஸ்வரிய பார்வதிய பகவானும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனே பகவானே பகவான் அம்மா